கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளிலேயும் இந்த காணொளியின் மூலமாக சிஎஸ்ஐ புதிய எருசலேம் ஆலயம் சத்தியமங்கலத்திலிருந்து உங்கள் அனைவரோடையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஆலயத்தினுடைய செயலாளர், பொருளாளர், கமிட்டி அங்கத்தினர்கள், பேரவைய உறுப்பினர்கள் மற்றும் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், தாய்மார்கள், பெரியவர்கள், அனைத்து மக்கள் சார்பாகும் இந்த காணொளியின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் உள்ளவரே, இந்த ஓய்வு நாளிலேயும் உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் அனைவரும் இந்த காணொளியின் மூலமாக ஒன்றாக இணையும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானம் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் பிரீதியாயிருக்கும்படியாய் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பாமாலை 44ஆம் பாடல். கர்த்தரே, இவ்வோய்வு நாளை தந்தீரே, இதற்காய் உம்மை போற்றுவோம், சந்தோஷமாய் ஆராதிப்போம். விசாரமானலோகத்தை படைத்த கர்த்தர் எங்களை இந்நாள் வரைக்கும் தேவரீ அன்பாய் விசாரித்து வந்தீர். எல்லாரும் உமதாளுகை பேரண்டு ஞானம் வல்லமை மற்றெந்த மாட்சி மாயையும் அறிந்த உணரத்தையும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே, நீரெங்களாத்து மாவிலே எரித்து எந்த நன்மைக்கும் நீரெங்களை உயிர்ப்பியும். தேவாவியனல் அறிவும் மெய்நம்பிக்கையும் நேசமும் சபையிலே மென்மேலுமே வளர்ந்து வரச் செய்யுமே. ஜெபம் செய்வோம். கண்மலை மீட்பருமாயிருக்கிற கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானம் உம்முடைய பரிசுத்த முகத்தில் பிரீதியாயிருப்பதாக, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்வரும் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று ஆண்டவருடைய தரிசனங்களையும் ஆண்டவரை பற்றி என் தேவனே, என் ஆண்டவனே என்று சொல்லுகிற அநேக காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து நான் உயிரோடு இருக்கிறேன், நான் ஜீவிக்கிறேன், என்னுடைய வல்லமையும் கிருபையும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் இருக்கும் என்பதை வெளிப்படுத்தும் விதமாய் அவராகவே சென்று தன்னை வெளிப்படுத்துவதையும் தன்னுடைய தரிசனங்களை காண்பிப்பதையும் வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே நான் உங்களுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரே ஒரு வரி. அது என்னவென்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து நடுவிலே வந்து நின்று அவர்களுக்கு தரிசனமாவதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து
நடுவிலே வந்து நிற்கிறார். நடுவிலே வந்து நின்று தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த மக்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துனுடைய அநேக காரியங்களை கண்டார்கள், கேட்டார்கள். ஆனால் இருதயத்திலே உணராமல் தங்களுடைய ஆத்மாவிலே ஆண்டவரோடு ஒரு வாசம் பண்ணாமல் ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரோடு நாம் வாசம் பண்ணுவது, ஆண்டவரோடு நாம் ஜீவிப்பது, ஆண்டவருடைய கிரியைகளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளிலேயும் நாம் உண்மையாய் நிலைத்திருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் அவரோடு இருந்தவர்கள் கண்டார்கள், கேட்டார்கள். ஆனால் தங்களுடைய ஆத்மாவிலே அவர் சொன்ன அத்தனை காரியங்களையும் பதித்து வைக்காமல் அவரோடு கூட இருந்தார்கள் மற்றும் அவரோடு வாழ்ந்து அவருடைய வல்லமைகளை எல்லாம் முற்றிலுமாக உணரப்படவில்லை என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகையினால கிறிஸ்து அவர்களிடத்திலே சென்று மறுபடியுமாக தன்னை காண்பித்து வெளிப்படுத்தி, நான் ஜீவிக்கிறேன், உங்களோடு இருப்பேன், என்னுடைய இரட்சிப்பும் என்னுடைய கிருபைகளும் இந்த உலகத்தின் கடைசி பரியந்தமும் இருக்கும் என்பதை ஆண்டவர் நிரூபிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால ஆண்டவர் நம்முடைய நடுவிலே இருக்கிறார். அவர் பெரியவராயிருக்கிறார். நம் நடுவிலே இருக்கிற ஆண்டவர் எப்படி நம்மோடு கூட ஜீவிக்கிறார், அவருடைய கிரியைகள் என்ன என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஆண்டவரை நாம் கண்டால் மட்டும் போதாது, அவருடைய வார்த்தைகளை கேட்டால் மட்டும் போதாது, அவரை ருசித்து பார்க்க வேண்டியது அவசியம். உதாரணமாக ஒரு சிறிய கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்னவென்றால், ஒரு நாத்திகன், நன்றாக திறமையாக பேசக்கூடியவர், ஒரு சிறப்பான பேச்சாளர். அவர் பல மேடைகளில் பேசி பல மக்களை அவர் கவர்ந்து அநேக கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடியவர். ஒருமுறை ஒரு மேடையில் அவர் பேசுகிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கடவுள் இல்லை என்பதை நீ எப்படியாவது நிரூபிக்க வேண்டும் என்பது. அவர் அந்த மேடையில் எழுந்து அந்த கடவுள் இல்லை இல்லை என்று பல காரியங்களை பேசி முடிக்கிறார். முடித்தவுடன் உண்மையாகவே அந்த இடத்துல ஒரு துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு இருந்தவர், இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர், அவர் அந்த மேடைக்கு போகிறார். நான் இப்பொழுது உன்னிடத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை நான் உனக்கு நிரூபித்து காண்பிக்கிறேன் என்று சொன்னவுடனே அவர் அதிகமாய் சிரித்தார், கோபப்பட்டார். நான் எத்தனையோ இடங்களிலே கடவுள் இல்லை என்றுதான் பேசிக்கொண்டிருக்கிறேன், கடவுள் இல்லை என்பதை நான் ஒவ்வொரு நாளும் மறுதலித்து கொண்டுதான் வருகிறேன், நீ என்ன எப்படி நிரூபிக்கப் போகிறாய் என்று கேட்டார். அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அவர் மேடைக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொண்டு சென்றார். அந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்து அவர் ஒவ்வொன்றாக நன்றாக உரித்து அந்த பழங்களை சாப்பிட ஆரம்பித்தார். சாப்பிட்டு முடிந்தவுடனே அவரிடத்தில், அந்த நாத்திகரிடத்தில் கேட்கிறார், இந்த ஆரஞ்சு பழத்தினுடைய ருசி எப்படி இருந்தது என்று உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் சொன்னார், நீ எனக்கு ஒரு சொலை கூட, ஒரு சின்ன பழம் துண்டு கூட கொடுக்காமல் இப்பொழுது இந்த பழம் ருசியாக இருக்கிறதா எப்படி இருக்கிறது என்று எல்லாம் என்னிடத்தில் கேட்கிறாயே, ஏன் இப்படி கேட்கிறாய் என்று அவர் சொன்னார். அவர் சொன்ன உடனே அவர், இந்த ருசியை நீ அறியாமல் இருக்கிறாய், இந்த ருசியை நீ தெரியாமல் இருக்கிறாய், நீ இதை ருசித்து பார்த்தால்தான் இதனுடைய ருசி என்ன என்பது உனக்கு புரியும். அதே போலதான் ஆண்டவரும் கடவுள் இல்லை என்று சொல்வது மட்டுமல்ல, அவர் நல்லவரா கெட்டவரா, அவருடைய கிரியைகள் எப்படி, ஆண்டவர் உன்னை எப்படி நடத்துகிறார் என்பதை நீ அறியாமல் புரியாமல், அவரை பற்றி கொஞ்சம் கூட அறியாமல் நீ இப்படி பேசுவது சரியல்ல. ஆகையினால ஆண்டவரை ருசித்து பார்த்தால்தான் அவரை பற்றி உனக்கு தெரியும் என்று சொன்னார். அப்பொழுது அந்த நாத்திகன், நான் படித்திருக்கிறேன், அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் மறுதலித்துக் கொண்டே வருகிறேன், ஆனால் அவர் நல்லவரா கெட்டவரா எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறியாமல் இருக்கிறேன், அது எனக்கு தெரியாது என்று சொன்னார். அப்படியானால் நீ கடவுளை மறுதலிப்பதும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி முடித்து விட்டார்கள். ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய சத்தியம், ஆண்டவரை பற்றி கேட்டால் மட்டும் போதாது, அவரை கண்டால் மட்டும் போதாது, ஆனால் அவரை ருசித்து அவருடைய கிரியைகளை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களுக்குத்தான்
ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன என்பது புரியும். ஆண்டவர் நடுவிலே இருக்கிறார். இயேசு அவர்கள் நடுவிலே நின்று அவர்களுக்கு தரிசனமாவதை பார்க்கிறோம். அதே போல நம்முடைய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலேயும் ஆண்டவர் நம் நடுவிலே இருக்க வேண்டியது அவசியம். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் நம் நடுவிலே பெரியவராயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சங்கீதம் 147:5 பார்க்கிறோம், ஆண்டவர் பெரியவரும் மகா பலனுள்ளவருமாயிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம் நடுவிலே இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை பலனுள்ளவராகவும் நம் நடுவிலே இருந்து பெரியவராகவும் கடவுள் நம்மை பார்க்க வேண்டும். அப்படி ஆண்டவரை நாம் பார்க்கும்போதுதான் அவருடைய கிரியைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முடியும். அதே சமயத்தில் அவர் ஜீவிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் நாம் இந்த நாளிலே நன்றாக அறிந்து கொள்ள வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. முதலாவதாக செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகையினால இனி தீங்கை காணாமல் இருப்பாய். ஆண்டவர் நம்முடைய நடுவிலே இருந்தால் தீங்கு நம்மை அணுகாதபடி ஆண்டவர் நம்மை காப்பாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். மறுபடியுமாக சொல்லுகிறேன், கண்டால் கேட்டால் மட்டும் போதாது, அவரை உணர்வது. அப்படிப்பட்ட உணரப்பட்ட ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சங்கீதம் 20 வசனத்தில் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து வைத்து என்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகினால் பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் தீங்கு நாளிலே ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தீங்கு நாளிலே ஆண்டவர் நம் நடுவிலே இருக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யாபேஸ் ஜெபிக்கிறார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதுக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தீமை அதிகமாக என்னை துக்கப்படுத்துகிறது. என் வாழ்க்கையில் வருகிற சோர்வுகள், அதிகமான குழப்பங்கள், அதிகமான வேதனைகள் என்னை துக்கப்படுத்துவதனால் ஆண்டவரே அவைகளில் இருந்து என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாளிலேயும் கிறிஸ்து ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார், நம் மத்தியஸ்தர் நடுவிலே இருக்கிறார். நடுவிலே இருந்து தீமைகளில் இருந்து விலக்கி பாதுகாக்க ஆண்டவர் நமக்கு எல்லா விதமான கிருபைகளை கொடுக்கிறார். ஆகையினால் நான் என்ன செய்ய வேண்டும்? 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி ஆண்டவருடைய பர்வதத்துக்கு நேராய் நம்முடைய கண்களை ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கும் போது 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரை ஜீவன் உள்ளவராய், நம்மை ரட்சிக்கிறவராய், நம்மை பாதுகாக்கிறவராய் நம்முடைய கண்களை ஒவ்வொரு நாளும் அவருக்கு நேராக ஏறெடுக்கும் போது எல்லா தீமைகளுக்கும் தேவன் நம்மை விலக்கி பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சங்கீதம் 41:1ஆம் வசனத்திலே தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆகையினால ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற நல்ல ஆண்டவர், பாதுகாக்கிற ஆண்டவர். அவர் நம்முடைய நடுவிலே இருந்து ஆண்டவர் தீங்குகளில் இருந்து விடுதலையாக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இரண்டாவதாக சங்கீதம் 46:5ஆம் வசனத்திலே தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம் நடுவிலே இருப்பாரானால் நாம் அசையாதபடி பலவிதமான குழப்பங்கள், வேதனைகள், வியாதிகள், அதிகமான கொடூரமான கிரியைகளில் இருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்க நாம் முற்றிலுமாய் நம்முடைய விசுவாசத்திலே பதறாதபடி, பதட்டப்படாதபடி, நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் இதை இல்லாமல் இருக்கிறோம், அதை இல்லாமல் இருக்கிறோம், ஆகையினால மாற்று வழிகளை நாம் யோசிக்காதபடி ஆண்டவர் நம் நடுவிலே இருந்து நாம் அசையாதபடி நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்த நமக்கு சகாயம் செய்யும்படியாய் கர்த்தர் இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய மனித பலவீனம், அதிகமான சூழ்நிலைகளில் நாம் ஒருவேளை இடரலாம். தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் நம்மை அசையாதபடி, அசைக்கப்படுவதில்லை என்று நாம் வாசிக்கிறோம். ஆகையினால எந்த ஒரு சூழ்நிலைகளிலேயும் நாம் அசைக்கப்படாதபடி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.
சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று வாசிக்கிறோம். ஆண்டவரை நமக்கு முன்பதாக வைத்திருக்கும் போது நாம் ஒருபோதும் அசைக்கப்படாதபடி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அது தாவீது ராஜாவுடைய அனுபவம். பல சூழ்நிலைகளின் மத்தியில அசைக்கப்படாதபடி ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே அவர் நம்பியிருக்கிறார், விசுவாசித்திருக்கிறார். கோலியாத்தை எதிர்கொள்ளும் போது, நான் நம்பியிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் உனக்கு முன்பதாக வருகிறேன். நீ அநேக காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார். உன்னுடைய உயரம், உன்னுடைய பலம், உன்னுடைய ஆயுதம், உன்னுடைய படைகள், எத்தனையோ காரியங்களை நீ நம்பி வருகிறாய். அந்த இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக நீ ஒரு சாத்தானை போல நிற்கிறாய். ஆனால் நானோ அந்த வல்லமையுள்ள ஆண்டவருடைய நாமத்தினால நான் வந்திருக்கிறபடியால் என்னுடைய எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே எந்த குழப்பம் இல்லாதபடி, பதட்டம் இல்லாதபடி, நான் எதை குறித்தும் நான் கவலைப்படாதபடி, எதுவும் என்னை அசைக்காதபடி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பதைப் போல தைரியமாய் உனக்கு முன்பதாக நிற்கிறேன் என்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால ஜெயம் கொள்வதை பார்க்கிறோம். சங்கீதம் 62:2 என் கண்மலையாயிருக்கிற என் ஆண்டவர் இயேசு, அவர் மூலமாய் எனக்கு ரட்சிப்பு வரும் என்ற விசுவாசத்தோடு நாம் இருப்போமானால் நாம் அசைக்கப்படாதபடி உறுதியாய் நிற்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். 1 நாளாகமம் 18:6 எல்லா இடத்திலும் தேவன் தாவீதை காப்பாற்றினார் என்று வாசிக்கிறோம். ஏன்? அவர் ஆண்டவருடைய நாமத்தினால் அசைக்கப்படாதபடி உண்மையான விசுவாசத்தோடு இருந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இன்றைக்கு அநேகர் நம்பாமல் போனார்கள், விசுவாசியாமல் போனார்கள். அதனால் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் சந்தித்து நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, நாம் அப்படி அவிசுவாசிகளாயிராமல், என் தேவன் ஜீவிக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என் நடுவில் இருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து புரிந்து வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 3ஆவதாக சகரியா 2:10 இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் அநேகம் நிறைவேறினது. இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே வாசமாக இருக்கக்கூடியவர் என்பது நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். யோவான் 14:23 இயேசு, ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? நம்மோடு வாசம் பண்ணுகிறாரா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் உயிர் தந்தாரா, உயிர் தெளிவில்லையா என்ற அநேக சந்தேகங்களின் மத்தியிலே நாம் வாழாதபடி என் தேவன் ஜீவிக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குமானால், அவர் என்னோடு கூட வாசமாயிருக்கிறார் என்கின்ற உணர்வு நமக்குள்ளாக இருக்கிறோம். அதன்படி நாம் ஜீவிக்க முடியும். சங்கீதம் 119:105 என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் ஆண்டவருடைய வசனம் இருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அநேகர் கேட்டார்கள், ஆனால் அதை தங்களுடைய இருதயத்திலே பதித்து வைக்கவில்லை. ஆகையினால் அவர் உயிர் தெழுந்த பிறகு அநேக பதட்டங்கள் உண்டாயிற்று. ஆனால் நாமோ அப்படி இல்லாமல் அவருடைய வசனங்களை செவிசாய்ப்போம், அவருடைய வசனங்களை நன்றாக படிப்போம். இயேசு என் நடுவில் இருக்கிறார், என்னோடு கூட வாசம் பண்ணுகிறார், என்னை வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவன் நடுவிலே இருந்து எல்லா தீங்குகளும் என்னை விலக்கி காப்பார். அவர் என் நடுவிலே இருந்து என்னை ஆசீர்வதிக்க, என்னை காப்பாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என் நடுவிலே இருந்து என்னோடு கூட வாசம் பண்ணுவார் என்கின்ற சத்திய வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படவும், இந்த வசனங்களால் நாம் ஒருபோதும் அசைக்கப்படாதபடி எல்லா சூழ்நிலைகளில் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்து அவரோடு இந்த உலகத்தில் அவருக்காக நாம் வாழ்ந்து அவரையே நாம் மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ளவரே, நாங்கள் கேட்ட இந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசு வந்து நடுவிலே நின்று தன்னை தரிசனமாக்குகிறார். ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற விசுவாசம் நமக்கு இருக்குமானால்
நடுவிலே என்னோடு கூட இருப்பதினால் நான் தீங்கை காண மாட்டேன். இயேசு என்னோடு கூட நடுவிலே வாசம் பண்ணுவதினால், அவருடைய வசனங்களுக்கு கூட இருப்பதினால் நான் அசைக்கப்படாமல் இருப்பேன். இயேசு என் நடுவிலே இருப்பதினால் அவர் என்னோடு கூட வாசமா இருக்கிறார். எப்பொழுதுமே அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த உலகத்தில் நான் உமக்காக வாழ்ந்து அநேக காரியங்களை ஜெயிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை? என்னுடைய பாவங்கள், என்னுடைய சாபங்கள், என்னுடைய எல்லா விதமான துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்க ஆண்டவர் என் நடுவிலே இருக்கிறார், என்னோடு கூட வாசமாக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கீர்த்தனை 178 பாடலை நாம் பாடுவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை என்று பாடுவோம். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தார், என்னோடிருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுலகுயர்ந்தோ உன்னதம் சீரந்தோ, வேத்திரனே சுக பத்திரமருளோம். என் மீட்பருயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் பிறந்தோ. பாவமே தீத்தோ சத்குருநாதன் கஞ்சலமினியே நெஞ்சமே மகிழாயும். இருக்கையிலே என்ன குறை ஒன்று நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார் அருள் மிக அளிப்பார், அம்பரம் தனிலென தாயேவிப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார். மோட்சவழி சத்தியம் வாசலுயிரேனும் தருயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மற்றும் கைவிடாதிருப்பார். பாவமனை கழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பருயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. போனது போகட்டும் புவிவசை பேசட்டும், பொல்லாத புகழ் ஈவிடட்டும். ஆனது ஆகட்டும் அருள்மலை பெய்திடும், அன்பு மிகும் பேரின்பமென தருள். எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. இரக்கமுள்ளவரே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
இந்த காணொளியின் மூலமாக உம்முடைய வசனங்களை கேட்கவும் உம்முடைய கிருபைகளை நாங்கள் சற்று நேரம் தியானிக்கவும் தேவரீர் தந்த இந்த பெரிதான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் இந்த வியாதியை மேற்கொள்ளத்தக்கதாகவும் இந்த வைரஸ் முற்றிலுமாய் அழிந்து போகத்தக்கதாய் எல்லாரும் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பத்தக்கதாய் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேக மரணங்கள், இழப்புகள், இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு விடுதலை ஏற்படுத்தி இந்த உலகத்துக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவுடைய ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மக்கள் அனைவரையும் ஆண்டவர் நீர்தாமே பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாய் வாழ தேவரீர் எங்கள் அனைவரோடும் இடைப்படும்படியாய் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக என்னுடைய தோத்திரத்தை என்னுடைய குடும்பத்தின் சார்பாக தெரிவிப்படுத்துகிறேன். ஆமென்.